ஏப்ரல் மாதம் 14ஆம் திகதி சித்திரை புத்தாண்டு தினம். சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் அனைவருக்கும் இனிமையான சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். நிறைய பேர் இப்ப ஊர்கள்ல சொந்த இடங்கள்ல இருந்து தங்களுடைய புது வருஷத்தை கொண்டாடி கொண்டிருக்காங்க. நேற்று கொழும்புல பார்க்கும்போது கொழும்பா இது அப்படின்ற அளவில் இருந்துச்சு. அவ்வளவு அமைதியாக வாகன அதாவது நெரிசல் குறைவாக, மக்களுடைய நடமாட்டம் குறைவாக இருந்தது நேற்றைய நாளில். காரணம், கொழும்புல இருக்கிற அத்தனை பேருமே வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்க, வேலைகளுக்காகவும் தங்களுடைய முக்கியமான பணிகளுக்காகவும் இங்கே இருக்கிறவங்க. எனவே இந்த மாதிரியான புது வருஷங்கள் வரும்போது, அதுவும் நீண்ட விடுமுறை வரும்போது நாம் கொழும்புல யாரையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் கொழும்பு நேற்று நாள் இருந்தது. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். எனவே ஊர்களில் இருந்து பார்த்து கொண்டிருக்க நீங்கள், வெளிநாடுகளில், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இப்பொழுது அதிகமானவங்க ஊருக்கு வர முடியாமல் இப்பொழுது புது வருஷத்தை கொண்டாடி கொண்டிருக்க நீங்கள் அனைவருக்குமே இனிய புது வருட வாழ்த்துக்கள். வெளிநாட்டிலிருந்து பார்க்குற எல்லாருக்குமே இனிய புது வருட வாழ்த்துக்கள். ஈரான் அமெரிக்கா பிரச்சனை வேறு ஒரு கோணத்தை போய் சென்றடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு போரை அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஆரம்பித்திருக்கிறது கூட சொல்லலாம். நேற்று அமெரிக்க நேரப்படி காலை 10 மணிக்கு, இலங்கை நேரப்படி இரவு 7:30 மணிக்கு ஈரானுக்குள்ள போற, அல்லது குறிப்பா ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள போற எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தப் போகிறோம். அங்கிருந்து ஈரானுடைய துறைமுகங்களில் இருந்து வெளியாகின்ற எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய கடற்படையை வைத்து தடுக்க போகின்றோம். அந்த தடுப்பு நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெறும் என்ற அறிவித்தலை வழங்கியிருந்தாங்க. அதற்கிணங்க நேற்று அதே மாதிரி 7:30 மணிக்கு இந்த நடவடிக்கை அமுலுக்குள் வந்திருப்பதாக அமெரிக்கா உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதனால என்ன பாதிப்பு ஈரானுக்கு இருக்க போது, எதற்காக அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்ற பெரிய கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அமெரிக்கா இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஈரான் அணு ஆயுதத்தை எப்பொழுது தயாரிக்க மாட்டோம் என்ற அந்த கொள்கையிலிருந்து விடுபடுறாங்களோ அப்பதான் பேச்சுவார்த்தை இனிமேல் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்றாங்க. அது வரைக்கும் அமெரிக்கா இந்த மாதிரி ஈரானுக்கு எதிரான போர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த விதத்திலும் பேச்சுவார்த்தைக்கு எந்த இடத்திலும் இடமில்லை. இந்த ஒரு கொள்கையை விட்டுட்டு வந்தாங்க மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அவங்களை அழைப்போம் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. அமெரிக்கா இந்த மாதிரி கப்பல்களை தடுக்கிறதும் பேச்சுவார்த்தைக்கு ஈரானை அழைப்பதற்கான அழுத்தம் தான் என்பதுதான் இப்ப இருக்கிற பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இந்த கப்பல்களை தடுக்கிறதால அமெரிக்கா ஈரானுக்கு போகின்ற வருமானங்களை முற்றுமுழுதாக நிறுத்துவது அவங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. கடந்த 45 முதல் 50 நாட்களாக நடந்த இந்த போர் இருக்குதானே, இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போதும் ஒரு பக்கத்தால ஈரான் பல நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செஞ்சாங்க. இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஹோர்முஸ் கால்வாய் வழியாக செல்ல முடியாத அந்த பாதைகளால கொண்டு போகக்கூடிய அந்த நாடுகளுக்கான எண்ணெயை அவங்க ஈரான்ல இருந்து அனுப்பினாங்க. ஹோர்முஸ் தேவையில்லை, அவங்க ஈரான்ல இருந்தே அனுப்பினாங்க. இதனால பில்லியன் கணக்கான வருமானம் ஈரானுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவுதான் இந்த போர் நடந்தாலும் சீனா போன்ற பல நாடுகளுக்கு எண்ணெய் அனுப்பியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா சீனா பாவிக்கின்ற எண்ணெய், அதாவது அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற, அதாவது 1/3 அதுக்கும் அதிகம் சொல்லப்படுது ஈரான்ல இருந்து தான் எண்ணெய் வாங்குறாங்க. இதனால இப்பொழுது சீனாவும் பெரிய ஒரு பாதிப்பை எதிர்கொள்ள போகிறது அப்படின்ற ஒரு பேச்சு இப்பொழுது இருக்கு. இதெல்லாம் சேர்த்து தான் அமெரிக்கா பிளான் பண்ணி இந்த வேலையை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வேலை எந்த அளவுக்கு சட்ட ரீதியானது அப்படின்றதும் பெரிய கேள்வி இருக்கிறது. இது ஒரு சட்டத்துக்கு முரணான விஷயம் என்றும் சொல்லப்படுது. இதை அமெரிக்கா தன்னுடைய போர் நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டு செய்கிறாங்க. அதனால இதை அவங்க அந்த மாதிரி காட்டிக்கொள்வாங்கன்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது வருகின்ற நாட்களில் தான் என்ன மாதிரியான விஷயங்கள்னு சொல்லி பேசி தீர்மானிக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்பொழுது அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தயவு செய்து எந்த கப்பலும் ஈரானுடைய எந்த ஒரு துறைமுகத்துக்கும் போகாதீங்க. இது ஏற்கனவே இந்த கப்பல்களை நிர்வகிக்கின்ற அந்த அமைப்புக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த வகையிலும் இந்த கப்பல்கள் இங்கு வரக்கூடாது என்பதை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதை தாண்டி வரும் கப்பல்கள் நிறுத்தப்படும், அதற்கு எதிராக தாக்குதல்களும் நடத்தப்படும். அதாவது அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க போதைப் பொருளை கடத்தி கொண்டு போற கப்பல்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்துவோமோ அந்த பாணியில இந்த கப்பல்களுக்கான தாக்குதல்கள் நடத்தப்படும். 98% போதைப் பொருள் இப்பொழுது அமெரிக்காவுக்குள்ள வரதே இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் கப்பல்களை கடல்ல வச்சு தாக்கி அழிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு தாக்குதல் தான் இந்த கப்பல்கள் ஈரானுக்குள்ள போற, ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள போற கப்பல்களுக்கு நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கடுமையான எச்சரிக்கைகள் தான், நிறைய மாறி பல எச்சரிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டு வருது. ஆரம்பத்தில் அமெரிக்கா கார்க் தீவு மீது தான் பெரிய அளவான கவனம் செலுத்தினாங்க. இந்த கார்க் தீவை கைப்பற்றுவது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தாலும், இந்த கார்க் தீவை கைப்பற்றுவதுன்றது அவ்வளவு இலகுவானது இல்லை. தரை வழியாகவோ அல்லது வான் வழியாகவோ தாக்குதல் நடத்தி இதை
கைப்பற்றுவது என்பது மிக நீண்ட காலம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றதால இது ஒரு பெரிய ஆபத்தையும் பெரிய இழப்புகளையும் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் என்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கு, அந்த ஒரு கணிப்பு இருப்பதால இந்த ஒரு விஷயத்தை இப்ப கையாண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இப்பொழுது சர்வதேச ரீதியில பேசப்படுது. இது ஒரு அழுத்தத்தை, அதாவது ஈரான ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு வரதுக்கான அழுத்தம் தான் இது என்பதுதான் இப்ப அனைவருடைய கருத்தாக இருக்கிறது, அவங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. ஈரான் இப்பொழுது அடுத்து என்ன செய்ய போறாங்க, என்ன மாதிரியான எதிர் தாக்குதல்கள் நடவடிக்கைகள் அல்லது எதிரான விஷயங்கள் என்ன செய்ய போறாங்க என்பதுதான். அவங்க உத்தியோகபூர்வமா இதுவரைக்கும் எதுவும் அறிவிக்கல. ஆனால் ஈரான்ல சற்று நேரத்துக்கு முதல்ல பார்த்தா இரவு முழுவதும் மக்கள் இந்த அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக பெரிய அளவான ஆர்ப்பாட்டங்களை நடத்துறாங்க இரவாக. எனவே இது ஒரு பெரிய எதிர்ப்பை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுங்கள், இதற்கு எதிரான நடவடிக்கை எடுங்கள்னு சொல்லி மக்கள் ஈரானுடைய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது. ஈரானுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு சொல்லி கணிக்கடிக்கப்படுது ஆய்வாளர்களால். அது என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் இப்பொழுது நினைத்தால் அமெரிக்காவுடைய இந்த கப்பல்களுக்கு, அதாவது கடற்படை கப்பல்களுக்கு தாக்குதல்கள் நடத்தலாம். ஏன்னா குறுகிய எல்லைக்குள்ள இருக்கிறதால ஏவுகணைகள் கொண்டு இந்த தாக்குதல்களை நடத்தலாம். ஆனால் இதனுடைய விளைவுகள் ஒரு போராக மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ யுத்த நிறுத்தம் இருக்கிறதால அதை அவங்க செய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியும் எடுத்துக்கொள்ள முடியாது. எதுவும் நடக்கலாம். ஒவ்வொரு நிமிடங்களும் நிலைமைகள் மாறிக்கொண்டிருப்பதால இந்த 10 நாளுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது 2 கிழமைக்கு கொடுக்கப்பட்ட இந்த யுத்த நிறுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு இதனுடைய நிலைமை இன்னும் மோசமடையலாம்னு சொல்லப்படுது. நேற்றைய நாள்ல, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில 34 கப்பல்கள் ஹோர்முஸ் கால்வாய் வழியாக சென்றதாக அமெரிக்க ஜனாதிபதி எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பதிவில் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு கணக்கெடுப்பு சொல்லப்படுது, இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து இதுவரைக்கும் 20,000 கப்பல்கள் போக்குவரத்து இந்த கால்வாயால் நடந்திருக்கணும். ஆனால் இது எண்ணக்கூடிய 20, 30 என்ற அளவில் இருக்கு. ஒரு 100 கப்பல் கூட இந்த மாசத்துக்குள்ள போகல. அந்த அளவில் பார்க்க போனா உணவு பற்றாக்குறை, எரிபொருள் பற்றாக்குறை, பல அத்தியாவசிய மருந்துகளுடைய பற்றாக்குறை வருகின்ற நாட்களில் பல நாடுகளை பாதிக்கப்பட போகுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போப்பாண்டவர் தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்கள் பெரிய அளவான சர்ச்சையை எழுப்பியிருக்கிறது. அவர் ஒரு பதிவு விட்டிருந்தார் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில். அதை உடனடியாக அவர் நீக்கியிருக்காரு. நான் வேறொரு காரணத்துக்காக தான் இதை பதிவிட்டேன், இது வெளியே வேறொரு விதமாக இதை விளங்கப்பட்டிருக்கிறதால நான் அதை நீக்கியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடந்திருந்தது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை வச்சு பல ஊடகவியலாளர்கள் கேட்ட ஒரு கேள்வி, அதிகமானவர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி என்னன்னு சொன்னால், இப்பொழுது நடக்கின்ற இந்த யுத்த நிறுத்தம் இருக்குதானே, இந்த யுத்த நிறுத்தத்துக்கு பிறகு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவீர்களா, தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, அது தொடர்பாக வெள்ளை மாளிகை தயாராகி கொண்டிருப்பதாகவும் விமான தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதில் என்ன உண்மை இருக்கிறது அப்படின்ற கேள்வி அமெரிக்க ஜனாதிபதியுடன் கேட்கப்பட்டது. அவர் அதுக்கு எந்த விதமான பதிலும் அளிக்க மறுத்துட்டார். அதுக்கான செய்ய போகிறோமா இல்லையான்ற எந்த விதமான கருத்துக்கையும் அவர் வெளியிடலை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த ஈரானுடைய பதட்டம், அமெரிக்க ஈரான் பதட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு கியூபா மீது நாங்கள் கவனம் செலுத்த போகிறோம், தாக்குதல் நடத்த போகிறோன்ற மாதிரியான ஒரு பதிலை வழங்கியிருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படுகிறது. இதில் பல விஷயங்கள் இப்பொழுது அவருடைய அந்த கருத்துக்கு பிறகு வெளியாக இருக்குது. அது என்னன்னா, இவர் தேர்தலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2வது தடவை தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது, உலகத்தில் எந்த இடத்துலையும் போர் தொடுப்பதற்கு நான் போகமாட்டேன், எங்கேயும் போர் நடக்குதுன்னு சொன்னால் அதை நிறுத்துறதுக்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன், இதுதான் அவருடைய மிக முக்கியமான நிபந்தனைகளாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது தலைகளாக மாறியிருக்கிறது என்ற பல விமர்சனங்கள் இப்பொழுது வந்திருக்கு. ஈரான் இதை எப்படி சமாளிக்க போறாங்க, ஈரான் இதிலிருந்து எப்படி விடுபட போகிறது, அல்லது ஈரானுடைய அடுத்த கட்ட அறிவிப்பு என்னவாக இருக்க போது, அவங்க என்ன நடவடிக்கை இதுக்கு எதிராக எடுக்க போறாங்க என்பதில் தான் அடுத்து வரப்போற விடயங்கள் நடக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சமூக வலைதளங்களில் நேற்று முழுவதும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு உக்ரைன் நாட்டு பெண் ஒருவர் இலங்கை பெண் ஒருவரை தாக்கியிருக்காங்க. இது மவுண்ட் லெவனியாவில் நடந்த ஒரு சம்பவம். தெய்வல மவுண்ட் லெவனியாவில் ஒரு உணவகத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் பெரிய அளவாக சமூக வலைதளங்களில் வீடியோக்களாக பார்த்துருப்பீங்க. இது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு உணவகத்துக்குள்ளே இருந்து வெளியே வரும்போது 2 பெண்கள், அதாவது இந்த உக்ரைன் நாட்டு பெண் இலங்கை நாட்டு பெண் ஒருவரை தாக்கியிருக்காங்க. ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இதனால் போலீஸார் அதை தடுக்க
முயற்சிருக்காங்க. போலீசாரையும் அந்த பெண், உக்ரைன் நாட்டு பெண் வந்து அவங்களுடைய கடமையை செய்ய விடாமல் தடுத்திருக்காங்க, தாக்க போயிருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் வீடியோவில் இருந்தது. இதற்கிடையில இவங்களை உக்ரைன் நாட்டு பெண்ணை வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்காங்க போலீசார். நீதிமன்றம் இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த உக்ரைன் நாட்டு பெண்ணுக்கு விளக்கமறியல் காலம் வச்சிருக்காங்க. இந்த உக்ரைன் நாட்டு பெண்ணு வந்து கிட்டத்தட்ட 12 முதல் 18 வருஷங்கள் இலங்கையில் வசிக்கிறாங்க, அதாவது தெய்வல பிரதேசத்தில் வசிக்கிறாங்க. இவங்க திருமணம் முடித்து இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. எனவே இந்த விஷயம் பரவலாக சமூக வலைத்தளங்களில் பார்க்கப்படுது. அவங்க வந்து சுற்றுலா பயணியாக வந்தவங்க அப்படின்னு மாதிரி தான் பல செய்திகளில் பார்க்க கிடைச்சது. இல்லை, அவங்க வந்து இங்கேவே இருக்காங்க, இங்கே திருமணமாகி இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. 18 வருஷங்களாக இங்கே இருப்பதாக சொல்லப்படுது. இதோட பிளியந்தலையில் ஒரு மோட்டார் சைக்கிள் அதாவது பொருத்துகின்ற அல்லது திருத்தல் நடக்கின்ற ஒரு இடத்துல அதிக விலை கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் 5 வந்து போலீசார் கைப்பற்றிருக்காங்க. இந்த பைக்குகள் வந்து இங்கே பதிவு செய்யவே முடியாது, அதிவேகம் கொண்ட திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்கள். ஒரு மோட்டார் சைக்கிளே கிட்டத்தட்ட 65 லட்சம் முதல் 1 கோடி ரூபா வரும்னு சொல்கிறாங்க. 5 மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் பார்ட்ஸாக கொண்டு வந்து இந்த கடையில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பொருத்தி இருக்காங்க, அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அசம்பிள் பண்ணின நேரத்தில் தான் தகவல் கிடச்சி போலீஸார் வந்து அந்த கடை உரிமையாளரை கைது செஞ்சுருக்காங்க. கைது செஞ்சு விசாரணை செஞ்ச போது அவர் சொல்லியிருக்காரு, இதை நான் பொருத்தினது மட்டும் தான் என்னுடைய வேலை, கொண்டு தந்தது வேறு ஆக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பைக் வந்து இங்கே பதிவு செய்யவே முடியாது, ஆனால் வேறு இலக்க தகடுகளை பொருத்தி ஓடுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் இந்த பைக்குக்குரிய அத்தனை சாமானையும் துண்டு துண்டாக கொண்டு வந்திருக்காங்க, ஆணி நட்டு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தேலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப்பினுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை புது வருஷ வாழ்த்துக்கள்.